தெலுங்கானாவில் நடக்குது இது. தெலுங்கு படங்கள்லாம் அவங்க சொல்கிறது, தமிழ் மற்ற படங்களில் சொல்லி, இந்திய திரைப்படம் அத்தனையும் சொல்ல, தெலுங்கு படங்களில் ஆபாச நடனங்கள், அசைவுகள் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப அருவருப்பாக ஆண் பெண் உடல் உறவை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்துகிற மாதிரியான அந்த உடல் அசைவுகள் வந்து இருக்குது. இவன் அந்த பக்கம் அவன் காலை மடக்கிட்டு தொடையை ஆட்டுறதும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இப்படியான நிறைய வந்து மோசமான ஆபாச காட்சிகள் வந்து குறிப்பிட்ட நடிகர்கள் வந்து அது அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும் அல்லது வந்து ராம் சரணாக இருக்கட்டும், இன்னும் எல்லா இருக்கிற நடிகர்கள் வந்து நடன அசைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றதை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழலில் வந்து அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வந்து போயிட்டு இதில் வந்து சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் வந்து இது வந்து சாமியை மையப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அரங்காவலர்னா அரங்காவலர் அவருடைய வேலையை பார்க்கட்டும் சார். இங்கே கோவிந்தான்னு பேர் வச்சாலே நீங்கள் வந்து வரக்கூடியதில்ல. நீங்கள் கோவிந்தான்னு வைக்கிறதோ இந்த குறிப்பிட்ட பாடலை வந்து கேட்டால் அதே மாதிரியான அந்த ராகம் தொனியில் வந்து பாடுறதை வந்து கேட்டால் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் கோவிந்தான்னு பேர் வந்தாலும் சரி, அல்ல அந்த ராகத்தை மையப்படுத்தி வந்தாலும் கேட்டால் காயப்படுத்த சொல்ல முடியாது. நீங்கள் கோவிந்தா படத்தை போட்டு, அதாவது கேட்டால் சாமியோட படத்தை போட்டு, பெருமாள் படத்தை போட்டு அதை மென்ஷன் பண்ணால் நீங்கள் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து இதை தான் பிரதிபலிக்குதுன்னு சொல்ல மாதிரி கேட்டால் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சார். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே ஏதாவது நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு ஆபாச காட்சியை நீங்கள் அங்கே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சந்தானம் வந்து கோவிந்தான்ற அந்த பாடலை வந்து போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஆபாச காட்சியை வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு காணொலியில் ஒரு ரீலில் பார்க்குறேன், அந்த மாடர்ன் ஜாக்கெட் இருக்குல்ல, மாடர்னாக தைக்கிறாங்கல்ல, ஆமாம், இந்த ஜாக்கெட்டை ஃபேஷனாக தைக்கிறாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் படமும் வந்து பார்த்தேன் நான். பெருமாள் படமும் வந்து அவங்களுடைய பெருமாளுடைய நமக்கு அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, அலமேலுவா அவங்க 2 பேர் படமும் போட்டு ஜோடியாக போட்டு ஜாக்கெட் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் சார். அப்போல்லாம் எங்கே போறீங்க சார்? அது கூட மாதிரி கிடையாது சார். இதை தாண்டி இன்னும் இவங்க இதுதான் கிடையாது கேட்டினா, இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு இருந்தது வந்து மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்றணும் கருத்தருன்னு, டிராகன் படத்தில். அது கேட்டு கடந்து போயிட்டோம், அவ்வளோதான். இதெல்லாம் கேட்டு கடந்து போயிட்டோம் சார். கோவிந்தான்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க சார். இதெல்லாம் ஓவர். இதெல்லாம் அதான் சொல்கிறேனே, எதை கேட்கணுன்ற ஒரு விவசாய வேணும். ஃபன்னு கூட எடுத்துக்க முடியாது சார். அது என்ன பெரிய ஃபன் இருக்குது? ஃபன் கூட சொல்ல முடியாது. ஃபன் சொன்னால் தான் இவங்களுக்கு சொல்கிறது கேட்டால் ஃபன்னு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலி கிண்டல் அப்படி கொண்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாட்டு, அவ்வளோதான். கறந்து போயிட போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு இது நீங்கள் கொச்சைப்படுத்துறதுனா வந்து இப்போது மத உணர்வை கொச்சைப்படுத்துதலோ அது இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறதோ எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது.